அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். நீங்க தான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து இந்த ரோடு போடுறதுக்கு போய் மனு குடுத்தீங்களாண்ணே? உங்க பேர்ல தான் குடுத்தீங்களா? ஆமாங்க. நாம வந்து அத ஒரு சுருக்கி சொல்ல விரும்பல. கொஞ்சம் விரிவா சொல்றேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பல்லவேட்டுல வந்து திருமங்கலம் சாலை அப்படின்றாங்க. அந்த திருமங்கலம் சாலை என்னன்னு இருக்கும்போது, குண்டும் குழியுமா நெறைய அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத சாலையா அமைஞ்சிருச்சு. அப்ப நாங்க பலமுறை வந்து அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்ற எந்த கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து சீமான் தம்பிகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்ன, நீங்க நாம் தமிழ் கட்சி நீங்க தான் சரியா செயல்படுவீங்க. ஏன்னா இதனால செயல்பட முடியல. திமுக காரர் என்ன இருக்கிறார், வேணாம்ப்ப நாங்க ஆளுங்கட்சிப்பா, நாங்க பண்ணோம்னா பிரச்சனை பெருசா இதாகும், ஒன்றும் இது பண்ண மாட்டாங்கன்னு அவங்க ஒரு கருத்து. அதிமுக காரர் எப்பா எங்கனால முடியலப்பா, என்ன வருஷம் ஃபுல்லா நீங்க உங்களால முடியாமத்தே போகுமா, நாங்க எதிர்கட்சி ஒன்றும் பண்ண முடியும் நீங்க பண்ணு சொல்லும் போது நாம் தமிழ் கட்சி சார்பா வந்து மாவட்ட ஆட்சியரை அணுகுனோம். அப்ப வந்து வத்தலக்குண்டு கோட்டத்திட்ட போகும்போது நீங்க வந்து மேலேருந்து வந்துட்டீங்கன்னா சரியா இருக்குன்னு சொல்லும்போது நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஒரு தடவை மனு கொடுக்குறோம். மனு கொடுத்துட்டு வந்துடுறோம். அந்த பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம், முதல்வர் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் கொடுக்குறாங்க. வந்துடுறான், கொடுத்துட்டு வர்றான். திருப்பி அவங்களும் போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஆமாங்க. அதுக்கு அடுத்து மண்டபத்தில் நடந்தது. அதுக்கு அடுத்து திருப்பியும் போய் மாவட்ட ஆட்சியர் கொடுக்கும்போது இவங்க ஒரு கருத்து வச்சுக்கிட்டாங்க, எதை கேட்டாலும் 30 நாள், எதை கேட்டாலும் 30 நாள். மூணாவது முறை போய் நாங்கள் கொடுக்கும்போது இதே மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்தங்க பண்ணுவீங்கன்னு சொல்லணும். எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்க முடியும். 30 நாள் கிடையாது, இந்தாங்க 30 நாள் முடிஞ்சதுக்கான ஆதாரத்தை கொடுக்கும்போது அப்ப அவர் யோசிக்க ஆரம்பிச்சு என்னடா. அப்ப பக்கத்துல இருக்க பேசுறாரு, மாவட்ட ஆட்சியில் வரிசையா உட்காந்துருப்பாங்க அதிகாரிகள். பக்கத்துல இருக்க அதிகாரிட்ட பேச என்ன நாம் தமிழ் கட்சி வந்திருக்காங்க, ஏய் பேசாம இருங்க, அவங்க பார்த்து கொடுங்க, பார்த்து சரி பண்ணுங்க. ஏன்னா பயலுக்கு வர்றது நாம் தமிழ் கட்சியில வர்றது சரியா இருப்பாங்கன்னு அதிகாரிக்கு தெரிஞ்சு வச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சுவரொட்டி கண்டன சுவரொட்டி வேற அடிச்சிருந்தோம். அந்த சுவரொட்டி வர மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிடுச்சு. மாவட்ட ஆட்சியர் என்ன வந்துட்டு, சாலை போடுறவங்ககிட்ட கொஞ்சம் வந்து விரைவுபடுத்தி கொடுங்க, நாம் தமிழ் கட்சியில இருந்து வர்றாங்க, அவங்க சரியா இருப்பாங்க, பிரச்சனை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனா சரியா இருப்பாங்க, அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பத்தாங்க கொஞ்சம் சிவியர நடவடிக்கை எடுக்க வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் மாவட்ட ஆட்சியர்ட்டையும் கேட்கிறேன், இன்னும் எத்தனை உயிர் சார் உங்களுக்கு வேணும்? நீங்க கொடைக்கானல் போற மக்கள் போயிட்டு இருக்காங்க, டெய்லி இரவு நேரத்துல மழை காலத்துல குண்டு குழிமா இருக்கு, தண்ணி தேங்கி இருக்கு, தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண வந்தேன். அப்புறம் ஒரு நடவடிக்கை, சார் அது வந்து தேசிய நெடுஞ்சாலை ஆயிடுச்சு, 2000 அது வந்து திமுக ஆட்சி முடியும் போது மாநில நெடுஞ்சாலை ஆயிடுச்சு, முடிஞ்ச உடனே அதிமுக ஆட்சி இருக்கும்போது வந்து மாநில நெடுஞ்சாலை ஆயிடுச்சு, முடிஞ்ச உடனே திமுக ஆட்சி வந்து தேசிய நெடுஞ்சாலை ஆயிடுச்சு சார், அதனால அப்படியே கிடப்பில் இருக்குன்னு சொல்லிவிட்டோம். அது எங்களுக்கு தெரியாதுங்க, போட்டு கொடுன்னு சொல்லணும், பிரச்சனை பண்ணவும் இல்லைன்னா நாங்க சாலை மறியல் பண்ணுவோம் அப்படின்னு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க தெரியும். சாலை மறியல் இறுதி கட்டத்துக்கு வந்து அதுக்கான ஆயத்த பண்ணி எடுக்கணும். அதிகாரி என்ன சொன்னாங்க என்கிட்ட, நான் தான் மனு கொடுத்தேன். அதாவது இறுதிய சாலை வந்து மறியல் பண்ணுன்னு சொன்னாலும் பயங்கரமா புகைப்படம்லாம் எடுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்சு வளைச்சு எடுக்கிறாங்க. நீ என்ன ஒண்ணு எடுத்துட்ட, நாளைக்கு பண்ற அப்படின்ற ஒரு கட்சி எல்லாம் சேர்ந்து போனோம், உறவோட சேர்ந்து போனோம். 2-3 தடவை உறவோட சேர்ந்து போய் எல்லாத்தையும் பண்ணோம். அப்ப இறுதியா பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க தானே மனு கொடுக்கணும் பேர்ல, அப்படி என்ன கொடுக்கவும் அப்புறம் உடனே போய் இப்படி எடுத்து முடிச்சு வந்து இரவுல நாளைக்கு பண்ண போறோம்னா இன்னைக்கு இரவுல வந்து அதிகாரி உரம் கூப்பிடுறாங்க. தொலைபேசியில கூப்பிட்டு, சார் வேணாம் சார், பண்ண வேணாம், இது அசிங்கமாயிரும், நாங்க ஒரு 3 நாள்ல பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஆனா மக்கள்கிட்ட நாங்க எல்லாத்தையும் செய்தியை கடத்திட்டோம். மக்களும் ரொம்ப ஆவலோட இருந்தாங்க. ஏன்னா போராடித்தான் பெற வேண்டிய கால சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டுச்சு இந்த நாடு. எதை எடுத்தாலும் போராடணும் வந்துகிட்டே இருந்தா போராடுறதுக்கு சொல்லும். சுதந்திர போராட்ட காலத்துல அத்தனை 6 கோடி மக்கள் இருக்கும்போது ஒரு சிலர் தான் போராடுவாங்க. 6 கோடி மக்கள் வரும். அப்படி போராடினதே நாம் தமிழ் கட்சி. போராடி வரும்போது மக்கள் தன்னெழுச்சியா வந்து போராடுவோம். அன்னைக்கு வந்து அதிகாரி வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, சார் இது வந்து தேசிய நெடுஞ்சாலை, நாங்க எங்கனால பண்ணோம், ஆனா வந்து நாங்க பழுவு நீக்கி வேணா தர்றோம் அப்படின்னாங்க. சரிங்க, நீங்க பழுவாகவும் நீக்கி தாங்கன்னு சொல்லும் போது அது ஒரு நம்மளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான். அதாவது போராடி அதிகாரம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி இது போராடி வெற்றி பெற்றுட்டோம். அது ஒரு நாள்லயே ஒரு 2 நாள் கழிச்சு ஆரம்பிச்சு நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 15 நாள் மக்கள்கிட்ட பேசும்போது அவங்களும் வந்து நல்ல ஒரு கருத்து பேச ஆரம்பிச்சான். பரவாயில்ல, நம்மளுக்கு சின்ன பயலால இவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வழி பண்ணிட்டீங்கன்னா. அப்புறம் என்ன, இதுக்குள்ள ஒண்ணு நம்ம வந்து பல்லவெட்டி அரசு மேல்நிலை பள்ளியில இருந்து சிப்காடு நாங்குவழி சாலை வர்றதுக்கு ஒரு குண்டு குழியுமா இருக்கு. அது ரொம்ப மோசம். அதையும் நாங்க கொடுத்துருந்தோம். இந்த மனுவிலே கொடுத்து 2 தார் சாலை கேட்டிருந்தோம். சுவரொட்டில அடிச்சு போட்டு எல்லாத்துலயும் தெரிவிக்கும் போது அப்புறம் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சாலை போடுற ஒரு தம்பியை சொல்லிட்டேன், ஏங்க மாவட்ட ஆட்சியர் சிவியரா பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இப்ப இந்த முந்தா நாள் ஏதோ ஆரம்பிச்சிருப்பாங்க போல, ஆரம்பிச்சு இந்த தார் சாலையும் கொஞ்சம் போட்டு கொடுத்துறோம். கேட்டா அதிகாரி கேட்கும்போது இல்லை நாங்க பண்ணி கொடுத்துறோம்ங்க. அதுக்குன்னு யூனியன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலையும் போய் நான் தொடர்பு கொண்டு பேசினேன். போய் நேரம் பேசணும், சார் பண்டில்ல சார்
வந்தோன்னே போட்டு கொடுத்துரு சார், நீங்க மனு கொடுத்தாலும் எங்க மனுலாம் வந்துருச்சு. வரிசையா ஒரு 5 மனு எடுத்து என் கையில காமிச்சாங்க. பார்த்து முடிச்சு பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து சொல்றேன், மக்கள் வந்து அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்குது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனா நம்ம 500-1000 ரூபாய்க்கு விட்டு போட்டு இப்படி மக்களை வந்து இருக்கிற நாங்க வேலை வாய்ப்பை தேடி ஓடக்கூடியவங்களை பூரா அந்த போராட்டத்துல மக்கள் எப்படித்தான் நாங்க போராட ஒரு குரூப் போராடிக்கிட்டே இருந்தா இவங்க சம்பாரிச்சு கொளுத்து பணக்காரன் ஆகிட்டே போயிடறாங்க. மக்கள் விழிச்சிட்டு வரக்கூடிய அந்த 5 வருஷத்துல ஒரு தேர்தல் வரும். தேர்தல் நல்லவரை தேர்ந்தெடுங்க, நாடு நல்லா இருக்க மாதிரி தேர்ந்தெடுங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சி பணத்துக்கெல்லாம் விலை போற கட்சி இல்ல, பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய கட்சி இல்ல. என் அன்னை செந்தமிழ் சீமான் அனைத்து உயிருக்கும் ஏங்க ஒரு சின்ன கருத்துங்க. தேனி செத்து போயிட்டா நீ செத்து போயின்னு சொல்றாருங்க. யாருங்க சொல்லுவா அப்படி? யாராவது யோசிச்சு பாருங்க. தேனீக்கள் செத்து போயிட்டா நீ செத்து போயிடுன்னு எங்க அண்ணன் சொல்றாரு. தேனீக்கள் இருந்தாத்தே மகன் சேர்க்குருவோம், மகன் சேர்க்குறது காய் பூ காய் பழம் கனியனும் கலக்கும் அந்த தானே உணவு வரும்னு சொல்றாரு. இப்படி ஒரு புரிதலான மனுஷன் ஒருத்தர் பிறக்கவே முடியாதுங்க. என்ன என் தலைவர் மேலவை பிரபாரனுக்கு அடுத்து ஒரு நம்ம மக்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் உருவாயிருக்காருன்னா அன்னை செந்தமிழ் சீமான். அவரை கையை பிடிச்சி போகணும். இந்த மக்கள் வந்து மதுவுல மயங்கி கிடக்காங்க, பெண்களுக்கு வந்து தொலைக்காட்சி பெட்டிய மயங்கி கிடக்காங்க. இவங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு தூய சக்தி கிடைச்சிருக்கு. அருமையான செந்தமிழ் சீமானு அவருடைய கொள்கை கோட்பாடுக்கு இணைஞ்சு இந்த நாட்டை கொண்டு போகணும். அதுக்குத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. அதுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். அருமையான வெற்றி கிடைச்சிருக்கு. ஒரு சமூகத்தின் சமநிலை தவறும் பொழுது ஒரு சாமானியனுக்கும் கோபம் வரும். அதுதான் இது. சாலை போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சாலைக்கு கட்சியிலிருந்து மனு கொடுத்ததாக சொல்கிறார்கள். அண்ணே ஒரு நிமிஷம் இல்லைங்கண்ணே, இங்கிட்டு வாங்கண்ணே, அந்த அங்கிட்டு வாரம் வாங்கண்ணே. அவருக்கு இந்த ஊர் பொதுமக்களா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். என்ன தம்பி அண்ணா என்ன புதுசாக ரோடு போட்டுருக்காங்க? ஆமையாக்கள் 80 வருஷமா அந்த ரோட்ல நாங்களும் போய் அழுத்து போய் இழுப்பு போனதுதான் மிச்சம். போராடி எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்தா கடைசியில ரோடு ஓடுறோம்னு சொல்லிட்டு ஒட்டத்தான் போடுறாங்க. ஒட்டு போடுறாங்களா? ரோடு ஓடுறதே இல்லையா, ஒட்டுத்தானே போடுறாங்க. அந்த போராடி அதுலயும் ஒட்டத்தான் போட்டு விட்டாங்க. ஒட்டினாத்தான் காரியமே நடக்கும். காசு இல்லையா? காசு இல்லையா? என்னையா காசு இல்ல கடை வாங்கி நம்மளத்தான் கடனாக்குறாங்கன்னு சொல்லி இங்க காசு இல்ல என் வீட்டுக்கு பூராத்தையும் சுத்திட்டு போயிடுறாங்க. இப்ப பாருங்க ரோடு வேணும்னு சொல்றேன். இதுல எத்தனை மக்கள் பக்கத்துல சிப்கார்ட்லாம் இருக்கு, தொழில் வளாகம்லாம் இருக்குது. அதுல போய் அவங்க எத்தனை மக்கள் போறாங்க வர்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல கருதாம இந்த ஓட்டு தேர்தல் டயத்துல மட்டும் வந்து கரெக்டா தேர்தல் பயனாலதான் பஞ்சர் ஓட்டுறாங்க. அதே உண்மை. நெருங்கி நேரம் 1 மாசமே என்னமோ இருக்காமல தேர்தல் வர்றதுக்கு. அதனால அப்ப வந்து அவங்க பார்த்து அதுக்கு மேல ஓட்டு போடுறாங்க, ஏதாவது ஓட்டு போடாம போயிடுவாங்க அப்படின்ட்டு ஒட்டத்தை வைக்கிறாங்க. கட்சி வேற போய் மனு கொடுத்தாம எந்த கட்சினே? ஆமாப்பா, அது கூட நான் கேள்விப்பட்டது. இந்த சீமான் இருக்காருல்ல, என்னது நாம் தமிழர், அவங்கதான் இப்ப போய் அங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் சரி மனு கொடுத்துருப்பாங்க போல. சரி, ஏன்னா அவங்க சோறு ஒட்டி எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதான் நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அந்த முன்னெடுப்புலதான் இந்த வேலை பாக்குறேன். அது அவங்க எடுத்ததுனாலதான் இந்த ஒட்டு கூட போடுறாங்க. இந்த ரோட்டுக்குமா அந்த ரோட்டுக்கு கொடுத்தாங்களாம்? அந்த ரோட்டுக்குங்க. ரெண்டு மெயின் சாலை அந்த சிறுக்காரட்டி கொடைக்கானல் போற அந்த ரோடு இருக்கு இல்லையா? அதுக்கும் இதுல மெயினா போற பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல அங்கிட்டு சிப்கார்டு இருக்குது. சரி சரி. விவசாயம் வந்து நிறைய இருக்கு இந்த பக்கத்துல. விவசாய பணிக்காக போறவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போறாங்க. சரி சரி. அதெல்லாம் கொஞ்சம் கூட கருத்துல வாங்கவே மாட்டேன் அந்த அரசியல்வாதி. எல்லாம் ரொம்ப மோசம். என்ன கேட்டா சீமான் மாதிரி ஆட்கள் ஆட்சிக்கு வந்தாச்சா ஏதோ விவசாயம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீமானெல்லாம் நம்புறாங்களா? அவங்க காசு போட்டு போயிடுவாங்களே. எப்பா ஒரு காலத்துல நம்பித்தானே வாங்கணும்ப்பா. காசு ஓட்டு வாங்கிட்டு அவன் கொள்ளையடிச்சு போயிடுறாங்க, செஞ்சுறாங்க. ஒரு ஆளுதான் நான் தனிச்சையா தாண்டா போட்டிடுவேன், நம்பி எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க இல்ல போன்ட்டு தைரியமா சொல்றாருல்ல. தைரியமா சொல்ல போய்தானே அவருக்கு எத்தனையோ ஒரு 36 லட்சமா ஏதோ ஒரு ஓட்டு விழுந்துட்டானே. ஆமா ஆமா. அந்த ஓட்டு விழுந்து அவர் இப்போ நல்ல கட்சி அங்கீகாரம் மாதிரி வாங்கி இருக்காருன்னு சொல்றாங்க. சரி சரி, கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஆளு ஆட்சிக்கு வந்தா ஒரு விவசாயம், நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா செஞ்ச இந்த ஊர்ல எல்லாம் பல்லவத்துல இருந்தாப்பா பேசுறேன். ஒரு ஆஸ்பத்திரியே கிடையாதுப்பா. ஆஸ்பத்திரிக்கு போனா ஊசி போடுறதுக்கு அங்க ஆசை யாருமே இல்லப்பா. சரி சரி. ஒரு மாத்திரை என்னத்தோ கொடுத்து அங்கேட்டுக்கு போங்க, போய் மட்டப்பாரி போங்க இல்லைன்னா வத்தோடு போங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அங்கெல்லாம் போய் வர்றது கிளடு கட்டையில எப்படி எங்க மாதிரி வயசான ஆளுகளை எப்படிப்பா போய் வருவாங்க? வாங்க அப்படியே கொஞ்சம் வாங்க போய் ரோட்டை. சாலை சரியில்லாததால் ஒரு சாமானியன் பட்ட அவலத்தை விவரிக்கின்றான். அந்த அவல நிலையை நீங்களே கேளுங்கள். அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ ரோடு போடுறாங்க.
இது ஒரு கட்சி முன்னெடுத்துருச்சுன்னு சொன்னாங்க, அது தெரியுமாண்ணே? எந்த கட்சி இந்த ரோட்டுக்கு போட சொல்லி முன்னெடுத்த கட்சி எதுன்னு? தெரியும். நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து எடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட மனு கொடுத்தோம். சரி சரி. அந்த அடிப்படையில் இப்போ வந்து இந்த ரோடை வந்து ரொம்ப வருஷமாக போடாம விட்டாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்ததுக்கப்புறம் தான் பல்லவட்டி மெயின் ரோடு அந்த ஓட்ட உடசெல்லாம் அடைச்சிருக்காங்க. இது வந்து நாம் தமிழர் நிர்வாகிகள் வந்து ஜெயக்குமார், செந்தில், மரணி, இன்னும் நிறைய நிர்வாகி இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தான் மனு கொடுத்தாங்க. சரி சரி. கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ரோடோடைய ஸ்டெப்பு இப்போ நடந்துக்கிருக்கு. இப்படி ரொம்ப நாளாக போடாமல் கிடந்துச்சோ? போடாமல் இருந்தோம். இது எத்தனையோ மக்கள் இதில் தான் சிப்காட்டுக்கு எல்லாம் போகிறாங்க வராங்க. இது எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கல. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுத்து தான் இந்த ரோடு பயன்படுறாங்க. சரி சரி சரி. இன்னும் ரோடு போட்டதாக சொன்னாங்க அங்கிட்ட. சில்பார்வட்டியிலேருந்து பல்லவட்டி வரைக்கும் அதை ரெடி பண்ணது பொதுமக்களோட நாம் தமிழர். ரோடே போட்டாங்களா சும்மா பேச்சு ஒர்க் பார்த்தாங்களா? பேச்சு ஒர்க் மட்டும்தான். சரி சரி சரி. அது இப்போ எவ்வளோ பேத்துக்கு வந்து எத்தனையோ பேர் கீழே விழுந்தாங்க. இப்போ அந்த ஒரு இல்லாமல் அவங்க சாம போகிறாங்க. சரி சரி. ரோடு போட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஒரு அதிகாரத்தில் இல்லாத கட்சிக்கு மட்டும் வேலை பார்க்குதா? அதிகாரத்தில் இருந்தா இன்னும் எவ்வளோ வேலை. பரவாயில்லையே. அதிகாரத்தில் இல்லாமல் கலெக்டரேட் மனு கொடுத்து ரோடு ஏதோ பேஜ் ஒர்க்காவது பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பண்ணலையே ஒரு 10-15 வருஷமா வந்து யாருமே கண்டுக்கலையே. சரி சரி சரி. பரவாயில்ல. இது அடுத்த தலைமுறைக்கு இவங்களுக்காக அந்த அரசியல் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா எங்க தலைமுறைலாம் வந்தா நம்ம எப்படியோ உழைச்சிட்டு போனாலும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பண்ணுறது சரியாக இருக்குது. சரி பரவாயில்ல. இந்த இவ்வளோ நல்லது பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சரிங்க, சிறப்பு, நன்றி. அண்ணே ரோடு எப்படி அழகா போட்டிருக்காங்கண்ணே, பாத்தீங்களா? நல்லா அழகா போட்டிருக்காங்க ரோடு. எத்தனை பஞ்சரு? இதுக்கு பூரா ஸ்பீடு பிரேக்கே போட்டுடலாம். அதை போட்டுடலாம் போல. தட்டி தான் போடுறாங்க. எத்தனை ஸ்பீடு பிரேக்கா இருக்கு பாருங்க. என்ன இப்ப பள்ளமா இருந்து கீழே விழுந்து போனா கவர்மெண்ட் காசு இல்லையாம்ண்ணே? காசு இல்லையா? காசு இல்லையா? இருக்கிற பூரா இவங்க சுட்டுக்கிட்டாங்கன்னா எங்க இருக்கு காசு? பூரா என்ன செய்யணும்? ரைடு விடணும்யா. அதான் இப்ப என்னன்னா கட்சிக்காரவட்ட கேட்டா ஏதோ ஒரு இந்த பஞ்சராவது ஒட்டுறாங்களே, பேஜ் ஒர்க்காவது பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அவ வீட்டுல 3 நேரம் சாப்பிடாமையா இருக்கிறாங்க? ஏதோ பசிக்கு முட்டுனாலும் சாப்பிடும்னா சாப்பிடறேன். நல்ல வயிறு முட்டை திங்கிறான். காசு எல்லாம் வச்சிருக்காங்க, கொள்ளு வச்சு வச்சிருக்காங்க. வேலை வேலைகள் ஏதாவது செய்யணும். அது எப்படியானது செய்யணும்ன்றது யோசிக்கவே மாட்டாங்க. எப்படியோ தேர்தல் நேரத்துல சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சரிப்பா. சரிண்ணே.